அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியிலே மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் குறித்து காணலாம். இந்த காணொலியில் யூஜிபிஜி கோர்ஸுக்கான அட்மிஷன், அவற்றிற்கான எலிஜிபிலிட்டி, அட்மிஷன் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ், டாக்குமெண்ட்ஸ் required, fees to be paid, important dates, வெப்சைட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ்நாடுன்ற சீரியலில் தொடர்ச்சியாக காணொலியில் போட்டுட்டு வரோம். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போட்டாச்சு. இப்போ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ இதனுடைய சிறப்பு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய சிறப்பு எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அவங்க யாருக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா, ஏழையாக இருக்கிறீங்களா, அதிக ஃபீஸ் பே பண்ண முடியலையா, ட்ராப் அவுட் ஆகிட்டீங்களா, இல்லை தொலைதூரத்தில் நீங்கள் குடியிருக்கிறீங்களா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றி இதுவரை தெரியலையா, டிஸ்டன்ஸ் உங்கள் குடும்பத்தில் பெண்களை படிக்க அலோவ் பண்ண மாட்டாங்களா, உங்களுக்கு 35 வயசு ஆயிடுச்சு, ரெகுலர் காலேஜில் போய் படிக்க முடியவில்லையா, நீங்கள் ரெகுலர் காலேஜுக்கு போவதற்கான சாத்தியங்கள் இல்லையா, நீங்கள் கவலையே பட வேண்டாம். அனைவருக்கும் ஒரே தீர்வு. ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த அத்தனை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரைட். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி படிப்பு தகுதி, சேர்க்கை, விண்ணப்பம், ஆவணங்கள், கட்டணம், முக்கிய தேதி, இணையதள விவரங்களை பார்க்கும். ரைட்டுங்களா? இதனோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டெப்போட அப்ரூவல் இருக்கு, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, செலெக்ஷன் மெரிட் பேசிஸ், ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரெண்டுலேயுமே அப்ளிகேஷன் போடலாம். பேமெண்ட் ஆன்லைன் ஆஃப்லைன். கவுன்சிலிங் அப்ளிகேஷன் பேஸ்டு. ஸ்காலர்ஷிப்பு உண்டு. முக்கியமான விஷயம் இங்கே ஸ்காலர்ஷிப்பு உண்டு. இது நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ பிஏல என்னென்ன இருக்கு, அதனுடைய ஃபீஸ் விவரங்களை பார்த்துறோம். இப்போ நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கான ஃபீஸை அடுத்து ஸ்பெஷலைசேஷன் பிஏல என்ன இருக்குன்னா, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், தமிழ். பிகாம்ல ஜெனரல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பிபிஏல ஜெனரல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். இப்போ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்ன்றது இந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு நல்ல உதவி செய்யும். இந்த கம்ப்யூட்டர் கம்பெனிகளுக்கு பிபிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நல்ல பெரும்பாலும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. அடுத்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுவும் கம்ப்யூட்டர் ஐடி இண்டஸ்ட்ரியில் நல்ல பிரகாசமான வாய்ப்பு உண்டு. பாட்டனி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, ஹாஸ்பிட்டல் டூரிசம் ஸ்டடிஸ், சைக்காலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், ஜாகிரபி போகலாம். அடுத்து பிஜி கோர்ஸு எம்ஏ, எம்பிஏ, எம்சிஏ, எம்காம், எம்எஸ்சி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஏல ஏன்னா பிஜியில் என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்பெஷலைசேஷன் எம்ஏல எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, இங்கிலீஷ், மாஸ் கம்யூனிகேஷன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் லிட்ரேச்சர், டூரிசம். எம்பிஏல நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இப்போ பாருங்க, ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் எம்பிஏக்கும் ஒவ்வொரு துறையில் வேலை இருக்கு. இப்போ கவனமாக பாருங்க. ஜெனரல், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் வேலைக்கு போகிறது. இப்போ மார்க்கெட்டிங்கில் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின், அதாவது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இப்போ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு. எம்எஸ்சியில் மேத்ஸ்,
கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, பாட்டனி, சைக்காலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். எம்காமில் என்னென்ன இருக்குது? ஜென்ரல், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கோஆப்ரேட்டிவ் அண்டு பேங்க். டிப்ளமா கோர்சஸ் வந்து கேட்ரிங், டிஜிட்டல் ப்ராசஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சைல்டு கேர், டிப்ளமா இன். அதனுடைய கோர்ஸுக்குள்ள ஃபீஸ் எவ்வளோ? சர்டிஃபிகேட் கேட்ரிங் ஆப்ரேஷன், டிஜிட்டல் ப்ராசஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சைல்டு கேர், டிப்ளமா இன் ஃப்ரெஞ்ச். அடுத்து இது யூஜியில் என்னென்னன்றதை பார்த்தோம்னா பார்த்துக்கணும். அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து இன்னைக்கு வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் மிகச்சிறந்த வேலைவாய்ப்புகளை கொடுக்குறது மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸும். அதுக்காகத்தான் அதனுடைய ஃபீஸை நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப இதாக சொல்லக்கூடாது. அதாவது வந்து இந்த மாதிரியான ஃபீஸு வந்து மிக கம்மியான ஃபீஸு. இப்போ வந்து எம்பிஏக்கு வந்து 15,000, இதே இது வந்து லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. யூஜி கோர்ஸுக்கே 50,000 வாங்குறாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும் ரெகுலருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் படிக்கலாம். இப்போ எம்பிஏல இருக்கவங்க எல்லாருமே வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்க தான், ரைட்டுங்களா? அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே தான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு. இப்போ ஃபீஸு கம்மி, கிளாஸஸ் நடக்கும், ப்ராக்டிக்கல் நடக்கும், எல்லாமே ரெகுலருக்கு உண்ட மாதிரியே உண்டு. இது எல்லாமே வந்து ரெகுலர் டெய்லி போய் படிக்கிறத 6 மாதத்துக்கு 5 தடவை 6 தடவை சாட்டர்டே சண்டே நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து ரெகுலர் கான்டாக்ட் கிளாஸ், நேருக்கு நேர் கிளாஸு நடத்துறீங்க. ஆனால் நீங்கள் மிச்ச பாடங்களை வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து புக்ஸு கொடுத்துருவாங்க. அந்த நீங்கள் படிக்கக்கூடிய அந்த மணி நேரத்தையும் கணக்கு பண்ணி கிரெடிட்டாக கணக்கு சொல்லிடுவாங்க. ஒரு கிரெடிட் என்பது 10 மணி நேரம். அடுத்து ரைட்டு, நீங்கள் எல்லாத்தையும் இப்போ கோர்சஸ் என்னென்ன இருக்குன்றது பார்த்து தெளிவாயிட்டீங்க. உங்களுக்கு தேவையான கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்றத பாருங்கள். என்னென்ன அப்லோட் பண்ணணுன்றதை பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜியாக இருந்தால் போதும், பிஜியாக இருந்தால் யூஜியும் சேர்த்துக்கோங்க. ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கன்சல்டேட் மார்க்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். 5 செமஸ்டருக்கும் ஸ்கேன் பண்ணணும். கன்சல்டேட் இல்லைன்னா நீங்கள் வந்து 5-6 செமஸ்டருக்கும் ஸ்கேன் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணணும். ஏதாவது உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் வேணும்னா அதையும் அப்லோட் பண்ணணும். எஸ்சி/எஸ்டி வந்து பேமெண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கிடையாது. முக்கியமான விஷயம், ஏழை மாணவர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. எவ்வாறு அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுவது? இப்போ கொடுக்கப்பட்டுள்ள இந்த இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அட்மிஷன்ற டேப்பை இது பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, மார்க் ஷீட்டு போடுங்க. ஃபீஸ் வந்து யூஜிக்கு 350, பிஜிக்கு 450. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சோன்னா பேமெண்ட் முடிஞ்ச உடனே நீங்கள் அப்ளிகேஷனை ஒரு தடவை சரி பண்ணிடுங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் சரி பார்த்துட்டு பிரிண்ட் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10th +2 பேச்சுலர் டிகிரி பிஜியாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார், ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு. இப்போ இதனுடைய ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். எஸ்சி/எஸ்டி ஸ்காலர்ஷிப் வந்து ஃபுல் ஃபீஸ் கன்செஷன் உண்டு. ஓபிசி ஸ்காலர்ஷிப் வந்து 50% தள்ளுபடி. மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து 25% ஸ்டூடெண்ட்ஸு. இவங்க எப்படி அப்படின்னா, ஏற்கனவே பழைய முந்திய பாடங்களில் 60% மார்க் எடுத்தால் 25% தள்ளுபடி. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் ஸ்காலர்ஷிப்பு ஃபுல் ஃபீஸ் கன்செஷன். எப்படி அப்படின்னா, குடும்ப வருமானம் 1 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். இந்த சர்டிஃபிகேட்டு தாசில்தார் உங்களுக்கு கொடுத்துருந்தால் உண்டு. இப்போ இந்த மேற்கூறிய அனைத்து ஸ்காலர்ஷிப்புக்கும் நீங்கள் யூனிவர்சிட்டியில் கொடுக்கப்பட்டுள்ள வரையறைக்கு உட்பட்டு
நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை அனுபவிக்கலாம், நீங்கள் நேரடியாக அனுபவிக்கலாம். அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அப்ளிகேஷன் போட்டாச்சு. இப்போ பாலிடெக்னிக்கில் 50% மாணவர்கள் தான் சேர்ந்துருக்குறாங்க, இன்னும் மீதி பேர் சேரலை. ஆகவே எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய நேரம். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு அல்லது வேறு ஏதாவது படிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு டேட் 31/7, இந்த மாதம் 31ஆம் தேதி. இந்த மாதிரியான கல்வி சம்பந்தமான விழிப்புணர்வு வீடியோவை தொடர்ந்து கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்முனைவோருக்கான வீடியோக்களை போடுறது விக்டோரியன் டுடே எஜுகேஷன் டாக்டர் டி சம்பத்குமார். விக்டோரியன் டுடே என்னுடைய நோக்கம் எஜுகேஷன் ஃபார் ஆல், எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல், ஆண்டர்பிரனர் ஃபார் ஆல், இந்த 3 முத்தான நோக்கங்களுக்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. இன்றைய இப்போ குறுகிய காலத்தில் இப்போ ஒரு மாதம்தான் இப்போ கடந்திருக்குது இந்த யூடியூப் ஆரம்பித்து. கிட்டத்தட்ட உங்களுக்கு நூற்றுக்கணக்கான வீடியோ, பயனுள்ள வீடியோவை போட்டுக்கிட்டு வர்றோம். தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த தகவலை பகிருங்கள். அன்புடன் சம்பத்குமார். நன்றி, வணக்கம்.